நீங்க ஓட் போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க. ஆனா ஃபைனல் அப்ரூவல் வந்து வேற ஒருத்தர்கிட்ட இருந்தா இப்படி இருக்கும். தமிழ்நாட்டை ஆள்றது மக்கள் தேர்வு செய்தவரா இல்ல அப்ரூவ் பண்றவரா? நீங்க கவனிச்சீங்களா? ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மக்கள் வந்து லைன்ல நிக்கிறாங்க, நின்னு ஓட்டு போடுறாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா கவர்னர் சிக்னேச்சர், கவர்னர் அப்ரூவல், அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் தான் பவர் வந்து அபிஷியலா வழங்கப்படுது, அபிஷியலா ஸ்டார்ட்டும் ஆகுது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டை உண்மையாவே ஆள்றது யாரு? மக்கள் தேர்வு செய்தவரா இல்ல கவர்னரா? இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. இந்த வீடியோ வந்து அரசியல் பத்தி இல்ல, பவர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி. இதை புரிஞ்சா உங்க வாழ்க்கையுமே நீங்க வேற லெவல்ல பார்க்க ஆரம்பிப்பீங்க, செயல்பட ஆரம்பிப்பீங்க. வெல்கம் பேக் உண்மை மக்கள், நான் உங்க ஜெயசூர்யா. இன்னைக்கு ஒரு சிம்பிளான விஷயத்த கிளியரா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த கிளியரா பாருங்க. கவர்னர் யாரு? கவர்னர் யாருன்னா அவரு மாநிலத்தோட கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. பிரசிடென்ட் தான் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஆனா சீஃப் மினிஸ்டர் மக்கள் தேர்வு செய்த எம்எல்ஏவோட சப்போர்ட்ல வரவர். அதாவது சிஎம்க்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, கவர்னருக்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இருக்கு. இப்ப கொஸ்டின் என்னன்னா, உண்மையான பவர் வந்து யார்கிட்ட இருக்கு? இதை தான் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்டோட பாலிசிஸ், கவர்மெண்டோட டிசிஷன்ஸ், இது எல்லாமே சிஎம் அப்புறம் அவங்களோட அமைச்சர்கள் மூலமா நடக்கும். ஆனா கவர்னர் பாத்தீங்கன்னா அவருக்கு சில ஸ்பெஷல் பவர் இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா அரசு அமைக்கிறது, உறுதி முழக்கம் கொடுக்கிறது, அசம்பிளி செஷன் அப்ரூவ் பண்றது, சில பில்ஸை ரிசர்வ் பண்றது, கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு ரிப்போர்ட் வந்து கரெக்டா சப்மிட் பண்ணி அனுப்புறது. அதனால கவர்னர் வந்து ஃபுல் சிம்பாலிக் ஃபிகரும் இல்ல, அதே மாதிரி ஃபுல் ரூலரும் இல்ல. இங்க தான் பேலன்ஸ் இருக்கு. இப்போ பல பேர் கேக்குறாங்க, கவர்னர் வந்து டிவிகேவை ஸ்டாப் பண்ண முடியுமா? நேரடியா சொன்னா, மக்கள் மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தா கவர்னர் பர்மனண்டா தடுக்க முடியாது. ஆனா சில காரணங்கள் சொல்லி டிலே பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம், ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வலியுறுத்தலாம். ஏன்னா கவர்னருக்கு கான்ஸ்டிடியூஷன் அந்த ரோலை கொடுத்திருக்கு. ஆனா இதுல பொலிட்டிக்ஸ் வந்து, அதாவது அரசியல் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா மக்களோட கன்ஃபியூஷன் வந்து அதிகமாகும். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒன்னு கவனிச்சிங்களா? இந்த நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? பவர் வந்து ஆக்சுவலா யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுக்காம இருக்கிறது. ஒருத்தர் டிவில வராரு அப்படின்னா அவரு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா நமக்கு தெரிகிற ஒவ்வொரு முகத்துக்கு பின்னாடியும் ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையிலுமே இதே தான். ஒரு எம்ப்ளாயி நினைப்பாரு, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன், எனக்கு growth கிடைக்கும். நம்ம வாழ்க்கையிலுமே இதே தான். ஒரு எம்ப்ளாயி நினைப்பாரு, நான் நல்லா ஒர்க் பண்றேன், அதனால எனக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆனா கம்பெனி ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் பாலிடிக்ஸ், அப்புறம் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன், இது எல்லாமே இன்விசிபிள் பவரா வேலை செய்யும். ஒரு பிசினஸ்மேன் நினைப்பாரு, ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தா போதும், நம்ம நல்ல பிசினஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா பிசினஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா வேலை செய்யும். கண்ணுக்கு தெரிஞ்ச எஃபோர்ட்ஸ் மட்டும் லைஃப்ல வந்து போதாது, கண்ணுக்கு தெரியாத சில ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் சொல்லட்டா? சிஸ்டம் தெரியாத மனிதர்களை நம்ம ஈஸியா எமோஷனலா யார் நினைச்சாலையும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஸ்பீச் கொடுத்தா போதும், ஒரு ஸ்லோகன் சொன்னா போதும், ஒரு ஹெட்லைன் சொன்னா போதும், அதுவே அவங்க சிந்தனையில ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் சில பேர் வாழ்நாள் முழுக்க கோபமாவே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவே இருக்காது. ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேளுங்க, நான் ரியாக்ட் பண்றேனா இல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்றேனா? இந்த ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையவே மாத்திரும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். டெமோக்ரஸி அப்படின்னா மக்கள் ஓட்டு மட்டும் இல்ல, சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் கூட தான். கான்ஸ்டிடியூஷன் புரியாத மக்கள் எமோஷன் மூலமா நடத்தப்படுவாங்க. ஆனா ஸ்ட்ரக்சர் புரிந்த மக்கள் வந்து டிசிஷன்ஸ் கரெக்டா எடுப்பாங்க. இந்த வீடியோ வந்து அரசியலுக்காக இல்ல, பவர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த நாட்டுல எங்க நமக்கு கல்வி வந்து அதிகமா கிடைக்கிறது இல்ல தெரியுமா? சிஸ்டம் லிட்ரஸி, அதாவது சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற கல்வி தான் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவரும் வந்து தெளிவா புரிஞ்சுப்பாரு. அதுக்கு நீங்க ஒரு பெரிய காரணமா இருப்பீங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து நியூஸை பார்த்த உடனே எமோஷனல் ஆயிடாதீங்க. முதல்ல உங்களே கேளுங்க, கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, ரோல்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன, யாருக்கு ஆக்சுவல் அத்தாரிட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. இந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்க. இது அரசியலுக்கு மட்டும் இல்ல, உங்களோட பர்சனல் லைஃப், அதாவது கரியர், மணி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நம்ம வாழ்க்கையில பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட கண்ட்ரோல் இல்லாதத கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு நம்புறது. அதனாலதான் ஃப்ரஸ்ட்ரேஷனே வரும். ஆனா ரியல் பவர் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை வந்து ஸ்மார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எமோஷன் வந்து உங்களை கூட்டிட்டு போகும், ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களை வாழ்க்கையில உயர்த்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹானஸ்டாவும் டீப் அண்ட் கிளியரா பேசுற வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஜெயசூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம பண்ற வீடியோஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், இல்லைன்னா சேர்க்காது. போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உண்மை மக்கள், உங்கள் நாள் நல்லா போகணும். நான் இங்கே இருக்கேன், உங்களோட யோசிக்கிறேன். நான் உங்கள் ஜெயசூர்யா. இன்னும் கிளாரிட்டியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.